உடனே வீட்டுக்கு விரைந்து போய் அண்ணன் கிட்ட ரொம்ப சந்தோஷமா சொன்னான். நான் எத்தனை தடவை சொன்னேன் அண்ணா, நான் எத்தனை தடவை சொன்னேன், அந்த இடம் நம்மளுடைய இடம், அதை என்னைக்கு பொது சொத்தா அப்பா எழுதி வைக்கல, அதுக்கான ப்ரூஃப் இங்க பாரு. இப்ப கூட உங்களுக்கு புரியுதா நான் ஏன் அவ்வளவு தூரம் சொல்றேன்னு? அது நம்ம சாமி. அது சின்ன வயசுல எத்தனை முறை நான் அப்பா கிட்ட அடம் பிடிச்சு அந்த கோயிலுக்கு போயிருப்பேன் தெரியுமா? நம்ம வீட்டுல பெண்கள் யாரும் அந்த கோயிலுக்கு போக மாட்டோம். ஏன்னா அந்த சாமி சுடுகாட்டை பார்த்து இருக்கிற வனம்பத்திற்காளி. அதனால நம்ம வீட்டு பெண்கள் யாரும் போக மாட்டாங்க. ஆனா அதிகமான முறை அந்த கோயிலுக்கு போன ஒரே பெண் நான் தான். அந்த விதத்துல என்னால அந்த தெய்வத்தை விட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னு மூச்சு விடாம பேசி நின்னா முல்லை. முல்லை சொன்னதை கேட்டு அவங்க அண்ணனும் அண்ணியும் பிரமிச்சு போய் நின்னாங்க. மொத்தத்துல வாயடைச்சே போயிட்டாங்கன்னு சொல்லணும். முல்லையோட அண்ணன் தயங்கிக்கிட்டே இப்ப நம்ம பசுபதிட்ட போய் எப்படி பேசுறது, கட்டுமான பணி நடந்துட்டு இருக்குது அண்ணா, இந்த கவலை உங்களுக்கு வேண்டாம், பசுபதிட்ட பேசுறத நான் பாத்துக்கிறேன், நான் போய் கேட்கிறேன், மத்தபடி ஆக வேண்டிய விஷயத்த நம்ம உடனடியா பண்ணணும். முல்லையோட அண்ணியும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கெல்லாம் முன்னாடி முல்லை சொன்ன மாதிரி 2 நாள் விடுமுறையில தான் ஊருக்கு வந்திருந்தா. இப்ப அவ திரும்ப ஊருக்கு போகணும். முதல்ல அவ கணவனை பார்த்து மற்ற விஷயங்களை பேசணும். உடனடியா முல்லை கிளம்பி தன்னோட புகுந்த வீடான திண்டுக்கலை நோக்கி பயணிக்கிறா. ஊரை சென்றடைஞ்சதும் முதல் வேலையா கணவர்கிட்ட போய் அங்க நம்ம நாக்காளியில நடந்த அத்தனை விஷயத்தையும் விவரிச்சு சொல்றா. கணவரும் பொறுமையா எல்லாத்தையும் கேட்டாரு. முல்லையோட கணவரும் முல்லையும் அன்னையாரும் பத்மினியும் என்ற திரைப்படத்துல வர மாதிரி மிக சிறப்பான தம்பதிகள். ஒருவருக்கு ஒருவர் தன்னை அன்பாவும் ஆதரவாவும் மரியாதையோடையும் நடத்துறவங்க. இந்த விஷயத்துல முல்லை சொன்னதும் மறுபேச்சு எதுவும் பேசாத அவருடைய கணவர் அதை பத்தி ஆழமா ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. முல்லை, என்ன சொல்றீங்க, உங்களுடைய அபிப்பிராயம் எனக்கு ரொம்ப முக்கியம், நீங்க என்ன சொல்றீங்கன்னு அப்படின்னு கேட்டதுக்கு, நீ சொல்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு, இதை பத்தி நான் கொஞ்சம் யோசிக்கணும், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு கேக்குறாரு. முல்லைக்கும் மனசுல ரொம்ப வேதனை. என்னடா நம்ம இவ்வளோ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றோம், கணவர்கிட்ட இருந்து சரியான ஒரு பாசிட்டிவான ரிப்ளை வரலையேன்றதுதான் முல்லையோட கவலை. அதுக்கப்புறம் சரி, தன் கணவர் எது செய்தாலும் அதுல ஒரு நியாயம் இருக்குன்றது அவளுக்கு தெரியும். அதனால அவருடைய போக்குக்கே அவரை விட்டா. இந்த இரவு உணவுக்கு அப்புறம் இருவரும் தூங்கிட்டாங்க. அப்போ அதிகாலை ஒரு 3 மணி இருக்கும். ஒரே அலறல். அதாவது முல்லையோடைய கணவர், அவருடைய பேரு நரசிம்மன். நரசிம்மன் ஒரே கதறல், எழுந்துரு எழுந்துரு, நான் தான் சொல்றேன்ல, குத்து, நான் உன் பின்னாடி இருக்கேன், நீ எதை பத்தியும் கவலைப்படாத, இப்போ அதை நீ குத்தணும், இந்த சூழலத்தால குத்து, நான் உன் பின்னாடி இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏதோ முனங்கள் உளற சத்தம் முல்லையை எழுப்புது. முல்லை எழுந்துட்டு என்னங்க என்னங்க என்ன ஆச்சு, ஏன் இப்படி பதட்டுறீங்க, என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்றப்போ அப்பதான் அவளுக்கு தெரிஞ்சது கணவர் தூக்கத்துல ஏதோ பேசிட்டு இருக்காரு. உடனே அவரை சுயநினைவு கொண்டு என்ன ஆச்சுன்றப்ப எழுந்திரிச்சிட்டாரு. எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு, தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லி ஆசுவாசப்படுத்திட்டு, ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன கனவு. என்ன கனவு, ஏதான்னு ரொம்ப மோசமா ஏதான்னு பார்த்தீங்களா? இல்லை, ஒரு சின்ன கனவு, பரவாயில்ல, அதை பற்றி இப்போ ஒன்றும் பேச வேணாம், படுக்கலாம், அதை காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு படுத்துட்டாரு நரசிம்மன். மறுபடியும் காலையில் எழுந்திரிச்சதும் முதல் வேலையாக காலை வேலைக்கான டிஃபன் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் முல்லை திரும்பவும் தன் கணவர்கிட்ட கேட்டேன், என்னதான் நடந்துச்சு, ஏன் இப்படி காலையில் விதட்டுனீங்க அப்படின்னு கேட்டப்ப, அது ஒரு பயங்கரமான கனவு, அந்த கனவுல ஏதோ ஒரு விச ஜந்து நம்மளை நோக்கி ஓடி வருது, உன் கையில் சூலாயுதத்தை நான் பார்த்தேன், அந்த சூலாயுதத்தால் அந்த ஜந்துவை குத்துன்னு நான் சொல்கிறேன், நீ பயப்படுற, நான் இப்போ சொன்னேன் பயப்படாத, நான் உன் பின்னாடி இருக்கேன், நீ குத்துன்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த கனவை கண்டோன்னு நான் முழிச்சிட்டேன். நம்ம இருந்த இடம் ஒரு கோவில். அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த அம்பாளுக்கும் இதில் சம்மதம் தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம இது என்னன்னு பார்க்கணும். இன்னைக்கு முதல் வேலையாக நம்ம எங்கள் வீட்டில் இருக்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு நானும் உன் கூட ஒரு நடையாக வந்துடுறேன். நம்ம போய் நாகாளியில் என்னதான் இருக்குன்றத 2 பேரும் சேர்ந்தே போய் பார்ப்போம், ஒன்று நான் தனியாக விட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நரசிம்மனும் வனமாலையும் நாகாளிக்கு திரும்பவும் புறப்படுறாங்க.